அதான் பிஜேபியோட பாணியை வந்து விஜய் அவர்கள் கைப்பற்றுறாரா? கிட்டத்தட்ட இதை பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியுது. இப்போ விஜய் அவர்களை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். விஜய் அவர்கள் அடுத்த பிரதமர் ஆவார் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் சார் திமுகவை மட்டும் எந்த காலத்திலுமே உடைக்க முடியாமல் இருக்கு? அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவை ஈஸியாக உடைச்சிடுறாங்க. கூட்டணி கட்சியாகத்தான் பாமகவும் காங்கிரஸும் அன்னைக்கு திமுக கூட்டணியில் தான் இருந்தது. திமுக கூட்டணியாக எலெக்ஷனை எதிர்கொண்டாங்க. இவங்களுக்கு தனிப்பெரும்பான்மையாக 112 சீட்டு வரல. இதுக்கப்புறம் என்ன 10 பேர் வராங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பேர் வேணா வரட்டும். அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? டிவிக்கே வேணான்னு தானே ஜெயிச்சாங்க. துரைமுருகனோட பையன், பொன்முடியோட பையன். நீங்க யாரை வேணா எடுக்கலாம். அன்பில் மகேஷ் ஃபேமிலி. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் இப்போ ஒரு வித்தியாசமான நிலையை எட்டியிருக்கு. அந்த பற்றியான கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க நம்மளோட இணைஞ்சிருக்காரு விஷன் அவர்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ தாவேக்கு ஆட்சி அமைத்து ஒரு மாத காலம்தான் ஆகுது. ஆனால் அதுக்கட்டியுமே எதிர்கட்சிகள் அவங்களோட வேலையை சீரும் சிறப்பமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது. நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு முதல்ல வந்து நிற்கிறதே என்னென்னா குதிரை பேரம். தாவேக்கா குதிரை பேரம் செஞ்சிருக்கா? முன்னாள் துணை முதலமைச்சர் தற்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து சட்டசபையிலே என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா வந்து புஷ்பா பாணியில் கையாளுது இந்த ஆட்சி அப்படின்றாரு. ஏன்னா நம்ம ஊடகத்திலாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகிறாருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 சோஃபா வந்து வீட்டுக்கு போயிடுது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது பொதுமக்கள் மத்தியில். இருந்தாலுமே இப்போ அதிமுகலேருந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு உடனே போய் தாவேக்கால இணையும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி உண்மையிலே வருது. உண்மையிலே கௌரவ பேரம் தான் செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியிலும் வந்திருக்கு. திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு. ஆனால் அது செஞ்சு ஒரு 6 மாத காலங்கள் கழித்து போய் கட்சியில் இணையத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ராஜினாமா பண்ண அடுத்த நொடியே போய் அங்கே இருக்க முக்கியமான ஒரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்கால முக்கியமான பொறுப்பு அவர் தான், அவர் சொல்கிறது தான் விஜய் செய்கிறான்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் நேரடியாக போய் இணையும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அது உண்மையிலே குதிரை பேரம் தாவேக்கா செய்தா? இப்போ இங்கே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இதை திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு. அதிமுக இதை செய்யலை. முதல் முறையாக இப்படி ஒரு அரசியலை தாவேக்கா தான் செய்யுது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு கட்சி 2ஆக உடைகிற காலகட்டத்தில் அங்கே இருக்க கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கிடலான்ட்டு கலைஞர் நினைக்கல. ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய கலைபரம் நடந்ததுன்ட்டு. அந்த டைமில் ஸ்டாலின் அவர்கள் நினச்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இது 90 சீட்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்தாங்க. நினச்சிருந்தாலும் அங்கே இந்த 30 பேரை விலைக்கு வாங்கி அப்போவே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஸோ அப்போ ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யலை. ஒரே ஒரு முறை வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி அதிமுக கூட்டணி 2017 அதிமுக கூட்டணி செஞ்சாங்க. அவங்களும் இதை செய்யலை. அவங்க தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்க. அவங்களுக்கு யாரையும் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு விஜயகாந்துக்கும் அவங்களுக்கும் இருந்த பிரச்சனையில் சில வேலைகளை செஞ்சாங்க. விஜயகாந்த் மேலே அதிருப்தியாக இருக்கிற ஒரு 7 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக ஆதரவு எம்எல்ஏயாக இருந்தாங்களே தாண்டி அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் சேரலை. ஏன்னா அதுக்கான நீட் அங்கே இல்லை. அவங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அது ஒன்று தான் நடந்திருக்கு. அதுவும் இப்படி கிடையாது. இது பொதுவாக நடக்கும். சில எம்எல்ஏக்கள் இருப்பாங்க எதிர்கட்சி, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுங்கட்சி ஆதரவு எம்எல்ஏவா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அது உள்ள, ஆனால் அந்த கட்சி எம்எல்ஏ தான் இருப்பாங்க அபிஷியலி. ஸோ ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றது இருக்குல்ல, இந்த மாதிரி கூட்டமாக, இது வந்து தமிழ்நாட்டில் திமுக செய்யலை. அதை விரும்ப மாட்டாங்க. இதை மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், கோவாவில் பிஜேபி செஞ்சுருக்கு. அதான் பிஜேபியோட பாணியை வந்து விஜய் அவர்கள் கைப்பற்றுறாரா? கிட்டத்தட்ட இதை பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாரும் விஜய் ஆதரவாளர்களும் தாவேக்கு ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா இன்றைக்கி தான் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன உடனே குறை சொல்கிறீங்க, அவருக்கு டைம் கொடுங்கன்றாங்களே. ஆனால் இதுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. இல்லை, கரெக்ட். புதுசாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒருத்தர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறலாம். ஈவன் ஐடியாலஜி இஷ்யூவில் ஆக்சுவலி தடுமாறக்கூடாது. ஆனாலும் சரி, புதுசு ஒரு நடிகராக இருந்து வந்தவர் ஐடியாலஜி இஷ்யூஸ் கூட கொஞ்சம் இருக்கலாம். அதில் ஒரு தெளிவு வரது கூட ஆக்சுவலி வரக்கூடாது. பட் அதை கூட நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10% கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதை பண்ணுறதுக்கு தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு. ஆனால் அந்த வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இது குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த விரும்பல. இது ஒரு முறையான அரசியல் இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆல்ரெடி 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிகா, காங்கிரஸ் வந்து ஐயுஎம்எல், காங்கிரஸ் உட்பட எல்லாரும் இருக்காங்க. போதுமான அளவுக்கு
இருக்கிறாங்க. இப்போ ஆனா அவங்க அதுவே பெரிய ஒரு சிக்கலான விஷயம் தான் சார். சிக்கலான விஷயம் இல்லை. இல்ல இந்த சோஃபா மேட்டர்லாம் அவங்களுக்கும் போனதா தான் நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்தோம். சோஃபா தானே போயிருக்கு. அது சோஃபாவில் என்னதுன்னு நம்ம பார்க்கல. சோஃபா இவங்க அனுப்புதான் நமக்கு தெரியாது. எதிர்க்கட்சியில் அதை கையில் எடுப்பாங்க. நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. நான் சொல்றது ப்ராக்டிக்கலி பின்னணியில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஓகே, அதை பற்றி நமக்கு டிஸ்கஷன் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத பட்சத்தில் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு அது போதும். ஓகேவா, முறையான ஆட்சி நடத்தணும், அவ்வளோதான். நீங்கள் முறையான ஆட்சி நடத்துனீங்கன்னா விசிகா உட்பட கம்யூனிஸ்ட் பார்ட்டி உட்பட எல்லாமே இடதுசாரி சிந்தனையுடையவர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. காங்கிரஸை விட்டுருவோம். ஸோ அவங்க வந்து உங்கள் கூட இருக்க போகிறாங்க. நீங்கள் முறையில்லாத ஆட்சி பண்ணால் மட்டும்தான் அங்கிருந்து கலண்டு வெளியே வர வேண்டிய சூழல் வரும். அப்போது உங்களுக்கு ஒரு முறையான ஆட்சி கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கான ஒரு கேள்வி, அல்லது நம்மளால் முறையான ஆட்சி கொடுக்க முடியுமான்னு டவுட் இருக்காங்கிறது ஒரு கேள்வி, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவங்க கலண்டி போயிட்டாங்கன்னா நம்ம ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக செய்கிற வேலை இது. 2006 திமுக வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முறை எதிர்க்கட்சி நின்று ஜெயிச்ச ஆட்களை ஆதரவு கேட்கல. கூட்டணி கட்சியாகத்தான் பாமகவும் காங்கிரஸும் அன்னைக்கு திமுக கூட்டணியில் தான் இருந்தது. திமுக கூட்டணியாக எலெக்ஷனை எதிர்கொண்டாங்க. இவங்களுக்கு தனிப்பெரும்பான்மையாக 118 சீட்டு வரல. கூட்டணி கட்சியில் இருந்தவங்களே வெளியே இருந்த ஆதரவு கொடுத்தாங்க. வெளியே இருந்த ஆதரவுங்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். உள்ளே இருந்த ஆதரவுன்னு அமைச்சர்களில் பங்கு வந்தால் உள்ளே இருந்த ஆதரவு, மற்றபடி ஆதரவு தான் இங்கே முக்கியம். ஓகேவா, நம்முடன் எந்த கட்சி எந்த கூட்டணி கட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்களோ அதே கட்சியோட ஆதரவோட தான் ஆட்சியில் இருந்தாங்க. மற்றபடி ஆப்போசிட்டில் இருந்த கட்சியோட அங்கே இருந்து 5 பேரையோ 10 பேரையோ வாங்கல. இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இது எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு முறையான அரசியல் இல்லை. இது குதிரை பேர் அரசியலா, காசு கொடுத்தாங்களா, சோஃபாவுக்குள்ள காசு வச்சுருந்தாங்களா, இப்போவும் காசு கொடுத்தா அதிமுக எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்காங்களாங்கலாம் நமக்கு தெரியாது. அது எப்படி வாங்கினாலும் அது தவறு. உங்களுக்கு தான் பெரும்பான்மை வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம்? அப்போது இது எல்லாத்தையும் மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் ஆட்சி கையை விட்டு போயிடக்கூடாது, அதை கையில் வச்சிருக்கணுங்கிற அந்த அச்சம் இல்லை, அந்த பதவி மோகம்னு சொல்லலாம். இல்லை நமக்கு கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ண வேணாம், அதை ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துட்டாங்களே, முறையான ஆட்சி நடத்துக்கு அவங்கவுங்க கூட இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த பதவி மோகமும் ஒரு வித அச்சமும் தான் காரணம். இது எப்படி பார்த்தாலும் தவறு. சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து இப்போ ஆதரவு கேட்ட திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சியில் தான் ஆதரவு கேட்டார். அது ஒரு தீய சக்தி கூட்டணி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த ஆதரவை வச்சு தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு, முதலமைச்சராகவும் உட்காந்துருக்காரு. அது இல்லாமல் ஊழல் சக்தின்னு சொன்ன அதிமுகவோட 25 எம்எல்ஏகளோட ஆதரவையும் வாங்கியிருந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொள்கை இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா தேவைக்கோசம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து விமர்சனம் செஞ்ச கட்சிகளோட ஆதரவு எப்போ தேவைன்னு வந்தது பிற்பாடு அதை எடுத்துக்கிறாரோ அப்போ அங்கே ஒரு நல்ல கொள்கை இருக்காது, அந்த ஆட்சி முறையாக நடக்காதுன்ற அச்சம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குல்ல. இல்லை, ஆட்சி ஒழுங்காக நடக்காதுங்கிற அச்சத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ 108 சீட்டு தான் இருக்குது, தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னா முதன்முறை அவங்க அதிமுக தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது சரிவர உடன்படலை அப்படிங்கிறதுனால தான் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் நேரடியாக உள்ளே வந்துடுறாங்க. அவங்க எப்போது வாய்ப்பு கிடைக்கும் அங்கே போகலான் இருந்ததுனால நேராக போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் உள்ளே வந்தாச்சு. இனிமேல் பிஜேபி கூட்டணின்னு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்களை கூட முடியாது, சூழல் சரியில்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, திமுக கூட்டணியில் வென்று வந்தவங்கள்ட்ட பேசி அவங்களோட ஆதரவை வாங்குறாரு இல்லையா? ஸோ அதுலெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. நீங்கள் அந்த விமர்சனம் இருக்குது, இந்த விமர்சனம் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இருக்கும். திமுக தீய சக்தின்னு சொன்னீங்க, இவங்க ஊழல் கூட்டணியை கல்லா கூட்டணின்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்லிட்டு திமுக தயவால் ஜெயிச்ச கட்சி வச்சு தான் நீங்கள் ஆட்சி அமைஞ்சிருக்குங்கிற விமர்சனம் இந்த 5 வருஷம் அவர் ஆட்சியை நிறைவு செய்கிற வரைக்கும் இருக்கும். அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியாது. பட் எனிவேஸ் அதிகபட்ச சீட் ஜெயிச்சது அவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வர்றது தான் நியாயம் இல்லையா? ஸோ அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாருமே ஆதரவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் செய்கிற வேலை தான் ப்ராப்ளம். அது போதுமான, அதற்கு பிறகு அவர் செய்கிற வேலை தான் ப்ராப்ளம். பட் இந்த அச்சம்ங்கிறது இப்படிப்பட்டவர் எப்படி ஆட்சி நடத்துவார்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை. ஆட்சி நடந்துடும், ஆட்சி அதுபாடு நடந்துடும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு இஷ்யூலையும் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம அச்சப்படணுமா இல்லை சந்தோஷமா இருக்கணுங்கிற முடியும். இப்போ ஆது அர்ஜுனோட இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா தாவேக்காயிட்டு 108 எம்எல்ஏ இருந்தாலும் ஒன்று ராஜினாமா பண்ணால் 107, காங்கிரஸ் வந்து நிச்சயமாக தாவேக்கா விட்டு போவாதுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால ஒரு 5 சேர்த்து 112 கிட்ட வந்துடும். இப்போ மீதி இருக்கிற கட்சிகள் வந்து நம்ம நம்ப முடியாது, விசிகா வந்து எப்போ வேணால் திமுகவோட போயிடலாம், கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சியிலே பங்கு வாங்கலை, வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களும் எப்போ வேணால் போகலான்ற நிலைமை இருக்கிறதுனால அதிமுகலேருந்து ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கி அதாவது ராஜினாமா பண்ண வைத்து அந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா சார்பாக நிற்க வச்சு வெற்றி பெற்றால் 118 மெஜாரிட்டி தாவேக்கா சின்னத்திலே வந்துருச்சுன்னா
மீதி இருக்க 4 ஆண்டுகள், ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்க ஒரு 6 மாத காலம் நிச்சயமா எடுத்துக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற மீதி 4 ஆண்டுகள் வந்து இந்த பழி சொல்லுக்கு ஆளாகாம தாவேக்காவால் ஆட்சி பண்ண முடியும். அதுக்கு புலியார் சொல்லி தான் இது ஒரு ஸ்மார்ட் மூவ், ஆதவர்ஜனாவோட ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. மூவெல்லாம் ஸ்மார்ட் மூவ் தான். எத்திக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த நியாய தர்மம்லாம் பார்க்காதீங்கப்பா, ப்ராக்டிக்கலாக யோசிங்க அப்படின்னா இது ஸ்மார்ட் மூவ் தான். ஓகேவா? பட் இங்கே எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, ஐடியாலஜி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. மற்றபடி ஸ்மார்ட் மூவ் அமித்ஷா தான் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறோம். அப்போ அவர் செய்கிறதெல்லாம் கரெக்ட்னு ஆகிடுமா? நிச்சயமாக கிடையாது. அப்போ இவங்க செய்கிறதும் கரெக்ட் இல்லை, அவ்வளோதான். ஸ்மார்ட் மூவ்னா ஸ்மார்ட் மூவ் தான். அந்த ஸ்மார்ட்டில் ஒரு நியாயம் இருக்கணுங்கிறது தான். இது நியாயம் இல்லைங்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி நியாயம் இல்லை, ஸ்மார்ட்டாக பண்ணிட்டாரே அப்படின்னா அதில் என்ன பெரிய பெருமை இருக்குது? அதில் நியாயமாக இருக்காங்கிறதுல ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு 4 பேர் ராஜினாமா பண்ணவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன 10 பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பேர் வேணால் வரட்டும். அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? டிவிக்கே வேணான்னு தானே ஜெயிச்சாங்க. திமுக வேணாம், டிவிக்கே வேணான்னு தானே அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும்னு பேசப்பட்டது. அதிமுக அடுத்த கட்டமாக வரும்னு பேசப்பட்டது. டிவிகே சீன்லே இல்லை கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற சூழலில் கூட அவங்க திமுகவை நம்பாமல், டிவிகே புதுசாக வரக்கூடிய கட்சியை கூட நம்பாமல், அவங்க முழுக்க அதிமுகவை நம்பி வாக்களித்த அந்த அதிமுகவோட தீவிரமான தொண்டர்கள் வாக்களித்து ஜெயிச்ச எம்எல்ஏ தானே அது. மற்றபடி திமுக ஓட்டு போடுறவங்களோ டிவிகே ஓட்டு போடுற இளம் வாக்காளர் யாராச்சும் அங்கே ஓட்டு போடுவாங்க? முழுக்க அதிமுக தொண்டர்கள், அதிமுக அபிமானிகள் போட்ட ஓட்டு தான் அது. அந்த ஓட்டு போட்ட மக்களோட உணர்வு என்ன? இல்லை, நாங்கள் ஓட்டு போட்டு அதிமுகவுக்காக ஓட்டு போட்டு விஜய் ஓட்டு போட வேணாம்னு முடிவு பண்ணி நாங்கள் அதிமுகவுக்கான வேட்பாளர் ஓட்டு போட்டு ஜெயிச்ச வச்சா, நீங்கள் ஜெயிச்சுட்டு தாவைக்கால போய் சேர்ந்துட்டு திரும்பி தாவைக்கா விசில் சின்னத்தில் எங்கள் தொழில வந்து நிற்பீங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நிச்சயமா சுரணை உள்ள மக்கள் யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்பிக்கையில் வராங்க? விஜய் பொதுவாக இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை. 10ல் 2 தோத்துட்டா என்ன ஆகும்? 2 எம்எல்ஏட எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் சிவி சண்முகத்தோட அந்த அணியில் பல பேர் இப்போ வந்து எடப்பாடி தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும் என்ன வேணால் நடக்கும் எலெக்ஷனில். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த உணர்வுப்படி அந்த மக்கள் யோசிச்சு, ஏன்னா இவங்க நின்று ஜெயிச்ச தொகுதி அதிமுக ஓட்டவங்க ஜெயிச்சோம். இல்லை, தாவேக்காவோட அதிருப்தியும் இருக்கும்ல. ஏன்னா தாவேக்கா சார்பாக நின்ன வேட்பாளர்களை தவிர்த்துட்டு இப்போ அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தாவேக்கா சைட்லேருந்து ஒரு அதிருப்தி இருக்கும். தாவேக்கா சைட்லேருந்து அதிருப்திலாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அதிருப்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு எங்கள் அண்ணா சிஎம் ஆகிட்டார், அது போதும், எங்கள் அண்ணா ஆட்சியை பண்ணிட்டா போதுங்கிறது. அங்கே நோ அதிருப்தி. இவர் இவ்வளவு உலகத்தின் மோசமான ஆட்சியை எங்கே செஞ்சால் கூட அங்கே அதிருப்தி வராது. அடுத்த முறை அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கூட்டம் அப்படித்தான். அதனால் நீங்கள் அங்கெல்லாம் அதிருப்தி வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த ஏற்கனவே ஓட்டு போட்டாங்க மத்தியில் தான் அதிருப்தி வரும். அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு வகையான கல்ட்டு ஃபாலோவிங் கூட்டம். ஓகேவா? அது வேறு மனநிலைக்கு தாண்டுவதற்கு கொஞ்சம் நாளாகும். ஒன்றும் குறை சொல்லலை. எம்ஜிஆர் வரும்போது போட்டாங்க, விஜயகாந்த் வரும்போது போட்டாங்க, கமலுக்கு போட்டாங்க, சீமானுக்கு போட்டாங்க, இப்போ விஜய்க்கு போட்டிருக்காங்க. என்ன விஜயம் ஒன்றா சார்? இல்லை அதான் சொல்ல, விஜய்க்கு போட்டது என்ன, பிரஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே திமுகவுக்கு காங்கிரஸுக்கு இப்போ மாற்றாக வந்து திமுக பேசின பேச்சை எல்லாம் கேட்டு திமுக ஓட்டு போட்ட கூட்டம் தானே. அந்த கூட்டம் தானே பாதி போய் எம்ஜிஆருக்கு போட்டுச்சு. இல்லை, என்ன கொள்கையின் அடிப்படையில் போட்டுச்சு? எம்ஜிஆர் என்ன கொள்கையை முன்னெடுத்து வச்சாரு? ஆனால் எம்ஜிஆர் வந்து பல ஆண்டுகள் ஒரு அரசியல் செஞ்சு திமுகவில் பணியாற்றி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அரசியல் செஞ்சாரு, திமுகவில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். அதுதான் அவரோட வெற்றிக்கான முக்கியமான காரணம். திமுக மாவட்ட செயலர்கள் பாதி பேர் போனாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் வந்து கொள்கையின் அடிப்படையில் போட்டாங்களா? எல்லாரும் கிடையாது. எம்ஜிஆர் அவங்க எம்ஜிஆருக்காக திமுகவும் ஓட்டு போட்டவங்க, நடிகருக்காக. ஓகேவா? ஏன்னா எம்ஜிஆரோட பிரச்சாரம் திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சுல்ல. அண்ணாவே சொல்லி அந்த ஏரியாவை பேசுகிறேன். மற்றபடி எம்ஜிஆர் விஜயம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு என்பது வேற, செயல்பாடு என்பது வேற. அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் எதையும் பார்க்காம எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இப்போ விஜய்க்கு போட 35%. ஸோ அது மாறாது. ஏன் இன்னைக்கு ஒரு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சிருக்கு, எதிர்கட்சியாக திமுக இருக்குது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே 20% ஓட்டு எடுத்துட்டேன். எப்படி? அன்னைக்கு வந்த கூட்டம் தான் இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்கிறோம்ல, இவர்களை வந்து வெவ்வேறு பேர்கள்லாம் சொல்லி அழைக்கிறோம்ல, அதெல்லாம் தவறு தான். ஒரு ஒப்புமைப்படுத்தணும்னா 70 இன்னைக்கு இருக்க க்ரௌடு 70s இருந்த க்ரௌடு தான் அந்த க்ரௌடு. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு க்ரௌடு இருக்குல்ல, இந்த க்ரௌடு வந்து அப்படியே வந்து 70sல எம்ஜிஆருக்கு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால அந்த க்ரௌடில் பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு வராது. அதிருப்தி அதிமுக பக்கம் தான் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ திமுக ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்வாங்க. அந்த எலெக்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. இந்த இடைத்தேர்தலில் அவங்க உங்களை விடமாட்டேன் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா ஏதாச்சும்
மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு தான். பட் மிஸ் ஆகுறதும் சான்சஸ் இருக்குல்ல. 1-2 மிஸ் ஆனாலுமே அது ஆமாம், அது டிராபேக் தான் இல்லையா? ஸோ இப்படியான இது ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து ஆதவுக்கு வேணா அல்லது தாவேக்காவுக்கு வேணா ஸ்மார்ட் மூவாக இருக்கலாம். அந்த எம்எல்ஏக்களை பார்த்தோம் இது ஸ்மார்ட் மூவ்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ போய் சேர்ந்தவங்களுக்குலாம் ஒரு கொள்கை கோட்பாடே இருக்காதுல்ல சார். இப்போ என்னன்னா வேற ஒரு சின்னத்தில் நின்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை காமிச்சு எடப்பாடி வந்து முதலமைச்சராக முகம் காமிச்சு வெற்றி பெற்றவங்க வெறும் 5 நாளில் வந்து தாவேக்காவோட ஆட்சி நல்லா இருக்குது, அதனால நாங்கள் தாவேக்கால போய் சேர்றோம்னு சொல்லும் போது அப்போ அவங்க மக்களையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அவங்களோட. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய தலைமையில் எல்லா எலெக்ஷனும் ஒரு எலெக்ஷன் கூட வெற்றி பெறல, தொடர்ச்சியாக தோல்வி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. இந்த தோல்விக்கு பிறகும் அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால சிவி சண்முகம் தலைமையில், வேலுமணி தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகுறாங்க. இப்படி போனால் வேலைக்காக நம்ம தாவைக்காக ஆதரவு கொடுப்போம், நமக்கு மினிஸ்ட்ரியில் பங்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட பர்சனல் கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவங்களோட பர்சனல் பொலிட்டிக்கல் கெரியர் இருக்குல்ல, எல்லாருமே ரொம்ப வயசானவங்கலாம் கிடையாது, கம்மியான பேர் தான் வயசானவங்க. எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் பொலிட்டிக்கல் கெரியர் இருக்குது. ஸோ அவங்களோட பர்சனல் பொலிட்டிக்கல் கெரியரை மைண்டில் வச்சு தான் அவங்க இப்படி அவங்களோட சர்வைவலுக்காக தான் இப்படி ஒரு தனி அணியே ஃபார்ம் பண்ணது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, அங்கே மற்ற கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது ஓகே இது வேலைக்காவது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் அதிமுக பக்கமே போயிடலாம், எடப்பாடி பக்கமே போயிடலான்னு சிவி சண்முகமே நேற்று கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆல்ரெடி பறித்த பதவிகள்லாம் திருப்பி கொடுக்கணும், சபாநாயகர்கிட்ட கொடுத்த மாவட்ட செயலாளர் பதவியை திருப்பி கொடுக்கணும், சபாநாயகர்கிட்ட கொடுத்த புகாரை திருப்பி வாங்கணும், எல்லாம் கேட்டிருக்காரு இல்லையா? நேற்று வாபஸ் பெற்றதா தான் செய்திகள். ஆமாம். ஸோ அதை வாங்கணும், நாங்கள் திருப்பி உங்க கூட வந்துடுறோம், உங்கள் மூடுக்கு அவங்க வந்துட்டாங்க. பட் இதுக்கு நடுவில் தாவேக்க தரப்பு செஞ்ச வேலை இவங்க அதுலேயுமே கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, திருப்பி அங்கே போனால் நமக்கு என்ன பண்ணுறது என்ன தெரியாது, சரி இந்த பக்கம் வந்து இடத்துல ஜெயிச்சிடலாம், நமக்கு எதிர்காலம் அப்படின்னு ஒரு 20 வருஷம் டிவிகே பக்கம் போயிடும், ஏடிஎம்கே விட நமக்கு எதிர்காலம் இங்கே தான் இருக்குது இல்லையா அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அதன் அடிப்படையில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு, எப்படி விஜய் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு எத்திக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டு எனக்கு சீட் வந்தால் போதும், எம்எல்ஏ கூட அங்கே இருந்து வாங்க 10 பேர் ரிசைன் பண்ண வச்சுட்டு அவங்களை நின்று ஜெயிச்சிட்டானா நம்ம 5 வருஷம் ஆட்சி கன்ஃபார்ம்ங்கிற ஒரு மூடுக்கு நோ எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா தாவேக்க தரப்பு. அந்த மாதிரி எந்த எத்திக்ஸ் வேணால் கொள்கை கோட்பாடு எது வேணால் எனக்கு என்னோட பொலிட்டிக்கல் கரியர் முக்கியம்ன்ட்டு தான் வந்தவங்க தான். இதுக்கு பின்னாடி வந்து மார்ட்டினோட குடும்பம் தான் இருக்குது. லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவை பிரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி அம்மா இருந்த காலத்தில் எதனா ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கவங்க வந்து மீடியாவை பார்த்து அம்மா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு செய்தியை வந்து வெளில சொன்னால் அடுத்த செகண்டே வந்து பதவி பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வரும். இவங்க வந்து விஜயோட ஆட்சி அவர் பதவி ஏற்றுக்க போகிற விழாவில் இவங்க போய் கலந்துக்கிறாங்க, அங்கே போய் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. இது வந்து எடப்பாடி அவர்கள் கண்டிக்கவும் இல்லை, எதுவுமே கண்டுக்கவும் இல்லை. அதோட வெளிப்பாடாக தான் வந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதா வந்து தனியாகவே கிளம்பி வந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து லீமா ரோஸ் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இது வந்து மார்ட்டினோட குடும்பம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதுக்கான முயற்சியாக தான், அதுக்கான பிளேயர் சொல்லி தான் இதை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வருது சார். அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணால் என்ன வேணால் மூவ் பண்ணட்டுமே, யார் வேணால் எதுக்கு வேணால் பிளேயர் சொல்லி போடட்டுமே. பிரச்சனை இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எம்எல்ஏக்கள்கிட்ட தான் இருக்குது. திமுக தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவ்வளோதான் விஜய் எம்ஜிஆர் மாதிரின்னு, அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர், அவர் சாகிற வரைக்கும் எப்படி எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் திமுக எதிர்க்கட்சி அது மாதிரி இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பெர்செப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கல்ல. உடனே திமுக 25 எம்எல்ஏ கிளம்பி போய் தாவைக்கு ஆதரவு கொடுக்க போயிட்டாங்களா? ஏன் சார் திமுகவை மட்டும் எந்த காலத்திலுமே உடைக்க முடியாமல் இருக்குது? அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவை ஈஸியாக உடைச்சிட்றாங்க. அதிமுக எப்போல்லாம் ஆட்சியை விட்டு வெளில வருதோ அதிமுக 2ஆக பிளவுபடுது. அது அம்மா காலத்திலும் சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட காலத்திலும் சரி, அது வந்து அதிமுக 2ஆக பிளவுபடுது. ஆனால் திமுக தொடர்ந்து ஒரு 5 வருஷம் வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்து ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாங்க, அப்பயும் பிளவுபடலை. அதுக்கப்புறமா வந்து 2016 2010-16 அந்த காலத்திலையும் தோல்வி அடைஞ்சாலுமே பிளவுபடாமல் திமுக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே கொள்கையில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டுமே காரணம் இல்லை. அதிமுக உடைவதற்கு காரணம் கொள்கையின் அடிப்படையில் உருவான கட்சி இல்லை. திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பை மட்டுமே மையமாக வைத்து உருவான கட்சி. மற்றபடி தொடர்ச்சியாக ஒரு திமுகவில் இருந்து திமுகவோட கொள்கை தான் எம்ஜிஆர் பேசினார் தவிர எம்ஜிஆர் தனியாக ஒரு கொள்கையை முன்னெடுத்து தொடர்ச்சியாக பேசி ஒன்றும் பண்ணல. திமுகவின் கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை, 2 கொள்கை வேறுபாடு கிடையாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனையினால தான் அதிமுக இந்த உடைவு ஏற்படுகிறது. ஒரு ரசிகர் மனநிலையில் தான் கட்சிக்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் இருந்தாங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது பாதி பேர் அங்கே பிரிஞ்சாங்க, இங்கே பிரிஞ்சாங்க இல்லையா? அதன் பிறகு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா அவர்கள் மேலே அடுத்த எம்ஜிஆரை நினைத்து ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருந்தாங்க. எம்ஜிஆர் மேலே இருந்தது பக்தி, அன்பு, பேரன்பு இல்லையா?
இன்னைக்கு நம்ம விஜய் மேலே இருக்கிறத பார்க்குறோம், அந்த மாதிரி அன்பு. அதே அந்த நான் எம்எல்ஏக்களை சொல்கிறேன், கட்சியோட முக்கியமான தலைவர்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தது பிறகு அது ஒரு விசுவாசமாக இருந்தது. அதில் ஒரு பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி விசுவாசம் ஒன்று மெயினாக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அதுவும் உடையுது. ஓகேவா? அதற்கு பிறகு எடப்பாடி எப்படி அதை ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரியாக பண்ணுறாரு. இன்னைக்கு திரும்ப அடுத்தடுத்து எடப்பாடி தலைமையில் தொடர்ச்சியாக தோல்வி வரும்போது அடிப்படையில் கொள்கைங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால பயமோ விசுவாசமோ அன்பு மட்டுமே இருந்தாலும் இங்கே தொடராது. அடிப்படையில் கொள்கை இருக்கணும், அதுக்கு மேலே தான் பயம் விசுவாசம் அன்பெல்லாம் இருக்கணும். அதுதான் அதிமுகவோட பிரச்சனை. திமுகவோட ப்ளஸ் என்னன்னா அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு கொள்கையின்பால் உருவான கட்சிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு கட்சி எப்போ உடையன்னா, ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து ஒரு கட்சியை உடைக்க முடியாது, தொண்டர்கள் வந்து கட்சியை உடைக்க முடியாது, எங்கோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 5 எம்எல்ஏ சேர்ந்த ஒரு கட்சியை உடைக்க முடியாது. கட்சியை உடைக்கணும் யார் உடைக்கணும்னா 2வது கட்ட தலைவர்கள் தான் உடைக்கணும். இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மாதிரி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ஒரு கட்சியை உடைக்க முடியும். இங்கே நீங்கள் பாருங்க, கே நேரு அவர்கள், ஆமாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் நீங்கள் கட்சியை உடைக்க முடியும். இங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட கட்டமைப்பு அது சரி தப்புங்கிறது வேற டிஸ்கஷன். திமுகவோட கட்டமைப்பு என்ன? கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இல்லையா முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேருவோட பையன் மினிஸ்டர். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவங்களும் ஒரு வாரிசு அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. துரைமுருகனோட பையன், பொன்முடியோட பையன், இங்கே யாரை வேணால் எடுக்கலாம், அன்பில் மகேஷ் ஃபேமிலி. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அவர்களும் இதை தங்களுடைய கட்சியாக உணர்ந்து செயல்படுவதற்கான காரணம் சும்மா கொள்கைங்கிறத தாண்டி அவங்களுக்கு கூடிய பெனிஃபிட்ஸ் இல்லையா? நிச்சயமா. அப்போ 2ஆம் கட்ட நான் வந்து முதலமைச்சர், என் பையன் அடுத்த முதலமைச்சர், நீ மினிஸ்டர் உன் பையன் அடுத்த மினிஸ்டர், அல்லது நீ மினிஸ்டர் உன் பையன் எம்பி. ஏதோ ஒரு வகையில் என் குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பமும் தொடர்ச்சியாக இந்த இதில் நம்ம பலன் அனுபவிக்கும். நம்ம குடும்பம் தான், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம கட்சி திமுக கட்சி. இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உனக்கு வேற எங்கே போனாலும் கிடைக்காதுங்கிறத சொல்றது இல்லை, அதை செய்யறது. இது சரியா தப்பான்னா அது வேற டிஸ்கஷன் இல்லையா? அதனால நம்ம அதை வாரிசு அரசியல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது திமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா முழுக்க இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம திமுக நேரடியாக சொல்கிறோம். இதில் வந்த பெனிஃபிட்ஸ் என்ன? அது நீங்கள் வாரிசு அரசுன்னு குறை சொல்லலாம். ஆனால் பாருங்க, கட்சி உடையதா? இல்லை. ஏதோ ஒரு வகையில் கட்சி உடையாமல் இருக்கிறது தமிழ்நாடு நல்லது தானே? நிச்சயமா. கட்சி உடையிறதுனால தான் இங்கே பிஜேபின்னு ஒரு எலிமெண்டே உள்ள வந்தது இல்லையா? திமுக மாதிரி அதிமுக ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பிஜேபிங்கிற ஒரு எலிமெண்ட் உள்ள வருமா? இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால் ஏன் பிஜேபி கழட்டி விட முடியல? நடுவில் கொஞ்சம் தைரியமாக கழட்டி விட திரும்பவும் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு பெரிய சுமையை தானே தலையில் தாங்கிட்டு அலையிறாங்க, அதனால தானே தொடர் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனாலும் பிஜேபி கழட்டி விட முடியலையே, இங்கே அது நடக்க மாட்டேங்குதே இல்லையா? ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நான் கடைசியாக சொன்ன காரணமும் ரொம்ப முக்கியமான காரணம். அதற்கு அடிப்படையிலையும் கொள்கை இருக்குது, அன்பு இருக்கு, கலைஞர் மேல பிரிந்த பேரன்பு இருக்கு, கலைஞரை பார்த்து அந்த பேச்சை கேட்டு விழுந்து மயங்கி உள்ள வந்தது காரணம் இருக்கு, எல்லாத்துக்கு மேல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ திமுகக்கு கொள்கையை வச்சு தான் வந்து திமுக சர்வே பண்ணு கொள்கை நான் சொன்ன ரீசன்ஸும் இருக்கு. இப்போ நாம் தமிழர் வந்து இப்போ ஒரு தோல்வி, இது நிச்சயமாக படுதோல்வி தான். ஏன்னா 8% வாங்கின நாம் தமிழர் வந்து இப்போ வந்து 3க்கு அந்த நிலைமைக்கு காரணம். ஆனாலுமே நாம் தமிழர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்களோ? ஏன்னா சீமான் அவர்கள் வெளிப்படையாகவே இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, பழைய மாதிரி நாம் தமிழர் வருதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்ற கட்சிகள் இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து நாம் தமிழருக்கு இருக்கா? மற்ற கட்சிக்குள்ள ஸ்பெஷல் நாம் தமிழருக்கு இல்லை, சீமானுக்கு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருப்பார். அவருக்கு 1.5% வாங்குறதுக்கு முதல்ல அரசியலுக்கு வந்து இயங்குனதுலேருந்து 1.5% வாங்குறதும் கட்சியை கழிச்சிட்டு போகல. அது 4 ஆச்சு, 6 ஆச்சு, 8 ஆச்சு இல்லையா? ஸோ தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருந்தார். அதோட பலன் தான் அது. சீமானுடைய ஓட்டு புதுசாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தால் கூட புதுசாக வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒன்று ஆட் ஆகிட்டே இருந்தது. அது என்னன்னா அது வந்து ஆடாய் 8 வரைக்கும் வந்துச்சு, 2% ஆடாய் 8 வரைக்கும் வந்து. அது விஜயோட ஓட்டுன்னு சொன்னாங்களே, அதான் சொல்கிறேன், 8 வரைக்கும் வந்துச்சுல்ல. அங்கிருந்து பிரிக்கிற ஓட்டு வாங்குற மாதிரி கமல் வந்தப்போ கொஞ்சம் பிரிச்சார். அங்கிருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில் பெருசாக பிரிக்க முடியல, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரிச்சாரு. பட் விஜய் வந்து என்ன பண்ணாரு, மொத்தமாக ஒரு பெரிய கிரவுட் புல்லராக இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதில் இருக்கவங்க விஜய் ஃபேனாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால விஜயால் அங்கிருந்து ஒரு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ண முடிஞ்சது. விஜய் அந்த டேமேஜை கிரியேட் பண்ணிட்டார். ஆப்வியஸ்லி நாம் தமிழர் ஒரு பெரிய டேமேஜ் தான். பட் சீமான் செயல்படுவதில் உங்களுக்கு எந்த சுணக்கம் இருக்கு? அவர் வழக்கம் போல செயல்பட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளோ இந்த எலெக்ஷனோட நாம் தமிழர் காலியாக, நாம் தமிழர் காலியாக சீமான் இருக்க வரைக்கும் அந்த கட்சி இருக்கும். சீமான் அவர்களுக்கு பிறகு தான் அது இருக்கா இல்லையாங்கிறத யோசிக்கணும் தாண்டி. துரைமுருகன் இருக்காரு, சீமான் அவர்களுக்கு பிறகு அது இயங்குமா, எந்த அளவுக்கு இயங்குங்கிறத நம்ம அடுத்தடுத்து அந்த காலகட்டங்களில் யோசிக்கணும். இன்னைக்கு தான் நம்ம சொல்லும் பொழுது சீமானுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சீமான் இருக்கிற வரைக்கும் அது இயங்கும். அவருக்கு என்ன, களத்தில் இருக்கணும், எலெக்ஷனை சந்திக்கணும், ஓட்டு பிரச்சனை எல்லாம் பெரிய முக்கியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடாயிட்டு இருந்தது, பேசிட்டே இருந்தார் இல்லையா? நாங்கள் 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம்னு பேசிட்டே இருந்தார். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 25 வாங்கிட்டோம்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ அது குறைஞ்சிருக்கு.
பரவாயில்ல குறைஞ்சிருச்சு, ஆனாலும் நாங்கள் ஏங்குறோம் பாரு வந்து நிற்பாரு. நாளைக்கு ஒரு 5 லட்சம் கூடலாம், அல்ல இந்த 17 லட்சம் கூட ஒரு 5 லட்சம் குறையலாம், என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் அவர் எங்கிட்டே இருப்பார் இல்லையா? ஸோ அதனால அந்த கட்சியை நீங்கள் ஒன்று இங்கேருந்து அரசியல் தளத்திலேருந்து ஒதுக்கிட முடியாது. சீமான் இருக்கிற வரைக்கும் ஓட்டு குறையலாம் கூடலாம், ஆனால் சீமான் எங்கிட்ட தான் இருப்பார். இப்போ விஜய் அவர்களை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். விஜய் அவர்கள் அடுத்த பிரதமர் ஆவார் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் உண்மையிலேயே அடுத்த பிரதமர் ஆவாரா? ஏன்னா நார்த் சைடெல்லாம் கூட வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கு, விஜய் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான சோஷியல் மீடியாவில் வீடியோக்கெல்லாம் பரவிட்டு இருக்கு. அங்கே கேட்கும் போதும் அடுத்த பிரதமர் யாருன்னா மோடியா விஜயான்னு கேட்கும்போது விஜய் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அடேங்கப்பா, இது பிஜேபிக்கு ஒரு பாதிப்பு தானே? ஏன்னா காங்கிரஸோட விஜய் சேரும்போது மற்ற மாநிலத்தில் விஜய் பிரச்சாரம் பண்ணா விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் நிக்கலனாலும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் நின்னா விஜயோட பிரச்சாரம் ஒரு பலன் அளிக்கும். அதுக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போகணுமே. எப்போ மாட்டாரு சார் அவர் எலெக்ஷனுக்கே வரல. காங்கிரஸ் எலெக்ஷன் இந்தியா முழுக்க போய் அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. திமுக வந்து தடை போட்டது, அதனால தான் விஜய் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு தாவேகா சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட பாத்துடலாமே, யார் தடை போடுறாங்க, எத்தனை எலெக்ஷன் இவர் தானே தமிழ்நாடு முழுக்க இவர் எவ்வளவு காங்கிரஸ்க்கு பிரச்சாரம் பண்றாரு. இந்தியா முழுக்க போயிட்டு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இவர் எவ்வளவு நாள் பிரச்சாரம் போறதை பார்க்க தானே போறீங்க. வாய்ப்பு இருக்கா சார் விஜய் பிரதமராக? விஜய் பிரதமராக இங்க ஒரு 35% இருக்காங்களா, இந்த 35% இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இருந்தானா வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவ்வளோ இருக்குமான்னு தெரியாது. ஆனால் எல்லா மாநிலங்களையும் விஜய் விட்டுருங்க, விஜய்ங்கிற எலிமெண்ட்டை விட்டுருங்க. ஆனால் இந்த 35% இருக்குல்ல, இந்த 35 to 50% இருக்குல்ல, இந்த க்ரௌட் எல்லா மாநிலத்திலும் இருக்கும். ஏன்னா மாற்றம் வேணும்னு இருக்கும். அது சரி தப்பாலாம் தெரியாது. இப்போது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், யார் வந்தாலும் அந்த மாற்றத்துக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதா. மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டவங்க தான் விஜயகாந்த் ஓட்டு போட்டவங்க, அது 10 வரைக்கும் போச்சு, 10% வரைக்கும் போச்சு. மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டவங்க தான் கமலுக்கு ஓட்டு போட்டவங்க, 4 வரைக்கும் போச்சு. அவங்க தான் சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க, 8 வரைக்கும் போச்சு. அதை மொத்தமாக அந்த க்ரௌடை 50% இருக்காங்கல்ல, 40% 50% வரை இருப்பாங்க மாற்றம் வேணுங்கிற க்ரௌடு. அதில் 35% வாங்குற அளவுக்கு கேப்பபிலிட்டியோட யாரும் வரல. விஜய் வந்தார், ஆயிட்டார் இல்லையா? ஸோ அது இந்த க்ரௌடு வந்து இந்தியா முழுக்க இருக்கும், எல்லா மாநிலத்திலும் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் விஜய் வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு தான் அவங்க விஜய் பார்க்குறது உண்மையாக இருந்தால் ஆகிட்டு போகிறாரு. இப்போ தமிழ் ஜோசிகாரர் வேறு சொல்கிறார் அவர் பிஎம் ஆகிடுவார்னு, ஜாதகத்தில் எழுதியிருக்குன்றாரு. அவருக்கெல்லாம் பதவி கொடுக்குறாங்க. இல்லை மாற்றிட்டாரு, கொடுத்தது தவறு தான். சரி, எனிவேஸ் அதை மாற்றினது வரைக்கும் சந்தோஷம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேருக்கான வாய்ப்பு இருந்தது பிரதமராக. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், மூப்பனார் அவர்கள், இவங்களுக்கெல்லாமே வாய்ப்பு இருந்து பிரதமர் வேட்பாளருக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க யாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கல. விஜய்க்கு அந்த பேர் வந்து அடிப்படுன்ற போதே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம அந்த கணிப்புக்குள்ளே போக வேண்டியது அவசியம் இல்லை. இது வெறும் ஒரு சோஷியல் மீடியா டாக்காகலாம் உட்காந்து நம்ம டிஸ்கஷன் உள்ள போவோம். ஆனால் 26 தேர்தலும் அப்படி தான் சேர்ந்தது. விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவில் அவர் தான் சிஎம் ஆவார்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து நம்பலை. ஆனால் அதோட வெளிப்பாடு வந்து இல்லை நம்பலாம் கிடையாது. நம்ம மக்களை கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தோம். அவ்வளோ தூரம்லாம் ஒரு 40% ஓட்டு வாங்குற அளவுக்கு, 40% வாங்கினா தான் தனிப்பெருமாள் ஆட்சி அமைக்க முடியும் நமக்கு தெரியும். அவ்வளோ வாங்குற அளவுக்குலாம் இங்கே ஓட்டு இருக்காதுங்கிறத தான் நம்ம நினச்சோம். நம்ம என்ன நினச்சோம், ஒரு 15% வாங்குவார், அதிகபட்சம் 20% வரைக்கும் போகலாம். அவருக்கு இருந்த அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸை வச்சு தான் நம்ம அவ்வளோ தூரம் கணிச்சோம். மற்றபடி இங்கே கணிச்சவங்கலாம் தப்பு பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. இவர்கள் இங்கே இருக்க ஆல்ரெடி இங்கே அரசியல் நடந்த நிகழ்வுகள், மக்களோட மனநிலை, மக்களை புரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அன்னைக்கு மாதிரி போயிட்டு அப்படி போய் எல்லாரும் அப்படி போட்டுற போகிறதுன்னு நம்ம மக்களை கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அவ்வளோ தூரம்லாம் எங்களை நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நாங்கள் இன்னும் அப்படியே தான்ப்பா இருக்கோம்னு நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அதுதான் நடந்ததே தாண்டி எல்லாரும் தப்பாக கணிச்சிட்டோம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப சரியாக கணிச்சோம், மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நாங்கள் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான்ப்பா, நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் நீங்கள் கணிச்சிருக்குன்னு அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால நடந்த விஷயம். பட் பிரதமருங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கான விஷயம் இல்லை இல்லையா, ஒரு நேஷனுக்கான விஷயம். ஸோ அது இவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த டிஸ்கஸ்க்குள்ளே போகணுமான்னு வேணாம். நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா, ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து அதற்கு பிறகு காங்கிரஸ் மாதிரியான காங்கிரஸுடைய அவர் இருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க அவர் சூறாவளி பிரச்சாரம் போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கும் பல ஸ்டேட்டுகளில் கூட்டணி உருவாவதற்கும் அவர் ஒரு காரணமாக இருந்து அவர் ஒரு கிங் மேக்கராக இருந்தார்னா அடுத்த கட்டமாக ஒரு பிரதமர் கூட ஆகலாம். யார் வேணான்னு சொல்ல போகிறார். ஒரு பதவிக்கோ இல்லை பொறுப்புக்கோ தகுதியானவர்கள் வந்து வர வேண்டியது தானே இல்லையா? அதுக்கு தகுதியாக இவர் இருந்தார்னா வந்துட்டு போகிறாரு, நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம இருக்கா இல்லையா சார், அதை இவ்வளோ சீக்கிரம் கணிக்க வேண்டியது இல்லைங்கிறதா என்னுடைய, அதுதான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ சீக்கிரம் உட்காந்து அந்த டிஸ்கஸ்க்குள்ளே போகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், அவர் பிரச்சாரம் பண்ணணும், அவரால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், அவரால் பல கூட்டணிகள் அமையணும், அவரால் பல ஸ்டேட்டுகளில் காங்கிரஸ் ஓட்டு வாங்கினா அதற்கு பிறகு தான் அவர் நம்ம பிரதமர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்த முடியும் இல்லையா? இந்த எலெக்ஷனில் சிஎம் ஆகிட்டார்னா அடுத்த எலெக்ஷன் நேராக பிஎம் போய் நிற்க முடியாதுல்ல.
ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அதுக்கு தகுதி உள்ளவராக இருந்தால் ஆகிட்டு போகிறார், நமக்கு என்ன பிரச்சனை. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா வருஷமும் அவங்களும் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அதுக்கான நிறைய முயற்சி வந்து பிஜேபி எடுத்தது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ, அவங்களால வெற்றி பெற முடியலையோ. விஜய் வந்து ஜெயிச்சதுனால நடந்த, நான் பர்சனலி 2 விஷயம் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, கடந்த சில வருடங்களாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசின விஷயங்களை பெரிய உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இல்லை, அதாவது இந்த எலெக்ஷனில் தாவேகா பெற்ற வெற்றியில் 2 பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறது வந்து, ஒன்று, கடந்த சில மாதங்களாக எலெக்ஷனுக்கு முன்னாடி சில வருடங்களாக கூட சொல்லலாம், தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிராக சீமான் அவர்கள் வைத்த அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, ரொம்ப தவறுதலான ஒரு பிரச்சாரம். பெரியாருக்கு எதிராக ஒரு 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 பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்ணுற வேலையை அவர் இங்கே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது என்னது, இது எந்த இடத்த நோக்கி இவர் நகர்றாரு, என்ன பேசிட்டு வந்தார், எங்கிருந்து வந்தார், எந்த இடத்த நோக்கி நகர்றாரு, எப்படி இவர் இளைஞர்கள் இவரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்களை ஆல்ரெடி ஒரு முன்னாடியே பேசியிருந்தா கூட கடந்த சில வருடங்களில் இன்னும் அதிகமாக பேசியிருந்தா, அதுவும் எலெக்ஷன் முன்னாடி ஒரு பயங்கர வீரியமாக பேசும்போது இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட நபர் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா, பெரியார் இல்லாமல் இங்கே தமிழகத்தை யோசிக்கவே நமக்கு பயமாக இருக்கும் பொழுது, என்ன நடந்திருக்குலாம் யோசிக்கும் பொழுது, பெரியாருக்கு எதிராகவே ஒரு பெருங்கூட்டத்தை ஒரு திரட்டுறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக நான் பார்க்கல. அந்த வகையில் சீமானுக்கு விழுந்த அடி என்பதை நான் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு. 2வது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பிஜேபிக்கு விழுந்த அடியை பார்க்குறேன். இல்லை, ஒருவேளை இன்னைக்கு விஜயோட எலிமெண்ட் இல்லைன்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஆளுங்கட்சின்னு சொல்லும்போது வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியில் போன வாட்டி 4 சீட் ஜெயிச்சவங்க இந்த வாட்டி 10 சீட் கூட ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கலாம், பிஜேபி இருந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம் சொல்லும்போது அது நிகழாம தடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 விஷயத்தை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பிஜேபி இருந்து பின்னணி செய்யக்கூடிய வேலைகளை அனுமதிக்காமல், அவருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் திணிக்காமல், அதற்கு அனுமதி கொடுக்காம, ஒன்றும் இல்லாத கேஸுகள் எல்லாம் வச்சு மிரட்டும் போது அடிபணியாமல், இப்போ விஜய் மேலே வந்து இவங்க என்ன கேஸ் சொல்கிறாங்க, கரூர் வழக்கு ஒன்று சொல்கிறாங்க, இல்லை இவருக்கு அந்த சில டாக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எப்படி பார்த்தா கரூர் பிரச்சனைக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு விபத்து தான். யாரும் நேரடியாக போய் அங்கே போய் ஒரு கொலையை நிகழ்த்தலை இல்லையா. நீங்கள் விஜய் லேட்டாக வந்ததான் காரணமாக இருந்தால் கூட அது விபத்து தான். அதுக்கு தார்மீக பொறுப்பு விஜய் எடுத்துக்கலைங்கிறத நமக்கு வருத்தமே தாண்டி, விஜய் மேலே நேரடியாக நம்ம பழி போடல. அவருக்கு டைம் வந்திருக்கணும், அவர் வராதனால நடந்த பிரச்சனை அது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கூட எடுத்துக்கலைங்கிறது தான். பட் நீங்கள் லீகலி போகும்போது அவர் என்ன பண்ணிட முடியும் அந்த 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 வழக்கில்? சிபிஐ வச்சு அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் அழுத்தப்பட வேண்டியது இல்லைங்கிறது தான். இல்லை, இப்போ ஒரு ஆல்ரெடி அவர் அரசியலில் இருந்து ஒரு 10 வருஷம் இருந்து பெருசாக ஊழல்களை பண்ணிட்டாருன்னா நீங்கள் அதை வச்சு தான் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதவி பறிக்கிறவோ தூக்கி ஜெயிலெல்லாம் ஒன்றும் வச்சிட முடியாது. அதனால் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பெருசாக பயந்து இல்லை, அதுக்கெல்லாம் வந்து அடிபணியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா பிஜேபி நோ என்ட்ரி தான். எப்படி பார்த்தாலும் இதற்கு பிறகு அதிமுக இதே நிலைமையில போயிட்டு இருந்தா எப்படி மீண்டு வருவாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இதற்கு பிறகு பார்த்தா தாவேகா விசஸ் திமுக தான். எப்படி அதிமுக விசஸ் திமுக இருக்கும்போது பிஜேபிக்கு என்ட்ரி எல்லாம் இருந்ததோ ஜெயலலிதா மரணம் வரைக்கும், ஸோ அது மாதிரி திருப்பி அது அப்படியே இங்கே தொடரும். ஸோ பிஜேபி வந்து தாவேகாவும் முழுமையாக எதிர்த்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு நோ என்ட்ரி இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ அண்ணாமலை இருந்தபோது 11% ஓட்டு வச்சிருந்தாங்க சார். இப்போ அண்ணாமலை நீக்கிறது தான் பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. அது ஒரு காரணமா? இல்லை, நீங்கள் அண்ணாமலை இருந்ததுன்னா, அண்ணாமலை கண்டிப்பாக ஒரு பெரிய வேலையை செஞ்சார். தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், கள செயல்பாடுகள், உள்ளுக்குள்ள நிறைய இளைஞர்களை உள்ளே சேர்த்தது. அண்ணாமலைக்கு மேலே இங்கே இயல்பாகவே திமுக அதிமுக பிடிக்காத ஒரு க்ரௌட் இருக்கும்ல, அந்த ஒரு இப்போ எப்படி விஜய் ஒரு எலிமெண்ட் அந்த மாதிரி தான் அண்ணாமலை. ஓகேவா? அது என்ன, அது ஒரு 11% வரைக்கும் போச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். மொத்தமாக விஜய் அளவுக்கு இல்லை இல்லையா. பட் அவரால் 11% வந்ததுங்கிறது இல்லை. அண்ணாமலை ஒரு வேலையை செஞ்சார். என்னன்னா, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியாங்கிறதானே போட்டி. ஆமாம், ஏடிஎம்கே அந்த வாட்டி ரோல் இல்லை. ஸோ அதனால வந்த ஓட்டு, ஏன்னா அந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு ரோல் இல்லைங்கிறதுனால ஒன்றா மோடி வேணுமா மோடி வேணாமாங்கிறது தான் இல்லையா. அதுக்காக தான் ஓட்டு 2 பக்கம் போகும்போது தான் 11% வரைக்கும் வந்துச்சு. சட்டமன்ற எலெக்ஷன் அது வராது. இப்போ ஏடிஎம்கே கூட போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏடிஎம் கூட அலையன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஓட்டு ஏடிஎம்கான ஓட்டை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ தனியாக நிற்கும்போது ஒரு 11% வாங்கிட்டாங்கன்னா தனியாக அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்கு ரோல் இல்லை. அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி பிடிக்காம ஏடிஎம்கே வழக்கமாக போடுறவங்க பிஜேபி போட்டாங்க, பிரதமரை காமிச்சு. ஏன்னா பிரதமர் எலெக்ஷன் தானே அது இல்லையா. ஸோ அதனால அது ஒரு 11% வந்துச்சு. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அது பொருந்தாது. பட் அண்ணாமலை அவர்களை நம்ம வந்து அப்போ அவரோட இம்பாக்ட் எதுவும் இல்லைன்னா நான் அதுவும் சொல்ல வரல. எப்படி பார்த்தா அண்ணாமலை அவர்களால் ஒரு 2% இல்லை ஒரு 3% கூட பிஜேபிக்கு ஓட்டு அதிகமாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை.
இப்போ தாவேக்காவோட அமைச்சர்களோட செயல்பாடுகள் வந்து அனுபவம் இல்லாத காரணத்தினால வந்து ஏதோ ரீல்ஸ் எடுக்கிற மாதிரியான செயல்பாடுகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஸ்ரீநாத்ன்ற நபர் வந்து ஒரு சினிமா துறையில் எனவே இருந்தார், விஜயோட நெருங்கிய நண்பர். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வாய்ப்பே கிடைச்சது எம்எல்ஏவா. அதுக்கப்புறமா வெற்றி பெற்று அமைச்சரும் ஆயிட்டார். அவர்கிட்ட போய் கச்சத்தீவை பற்றி கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் வந்து கச்சத்தீவை மீட்கணும், இதுக்கு காரணம் திமுக அப்படி இப்படின்லாம் சொன்னார். பிஜேபியும் எதிர்த்து அதை பற்றி பேசியிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இவர் வந்து நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, பெருசாக எடுத்துக்கலன்னு இல்லை, அதை பற்றின புரிதல் இல்லைன்னு அர்த்தம். கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கச்சத்தீவு பற்றின வரலாறு தெரியணும்ல. ஆனால் அவர் ஒரு அமைச்சர் இல்லை சார், அது தெரிஞ்சிருக்க கட்டாயம் இருக்குல்ல. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த அனுபவமின்மையை தான் நம்ம பார்க்குறோம். அவர் மட்டும் இல்லை, நிறைய மினிஸ்டர்ஸ் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்து அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறது, அப்புறம் சுற்றுலாத்துறைன்னு சொன்னது, மினிஸ்டரை மாற்றி சொல்கிறது, சிறுமி இறந்து போனதுக்கு நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றி அப்புறம் பேசலாம், இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுவோன்னு சொன்னது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அனுபவ குறைவை காட்டுது. ஒன்று. இன்னொன்று, இப்போ தான் வந்திருக்காங்க, எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சுட்டு நேரடியாக வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து இமிடியேட்டாக போய் மைக்கு நீட்டுறோம். ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருந்தவங்க கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு மாவட்ட செயலாளராகவோ இல்லை ஏதோ ஒரு பொறுப்புலேயே ஒரு 10 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கட்சியில் ஒரு சீட்டு கிடக்கும் இல்லையா. ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் விட்டுருங்க, இன்ஃப்ளூன்ஸ் இருக்கவங்கள விட்டுருங்க, ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லையா. ஒரு 10 வருஷம் வேலை செய்வாங்க, மினிமம் 5 வருஷமாச்சும் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். வேலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு சீட்டு கிடைக்கும். ஸோ அந்த களப்பயிற்சியிலே அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இவர்களுக்கு அந்த களப்பயிற்சி எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஆட்சி அமைச்சாச்சுன்னு சொன்னால் எல்லா மினிஸ்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் வந்து ஒரு டீமை போட்டு கிளாஸ் நடத்த முடியாது இல்லையா. அவர்களை தான் கற்றுக்கணும். ஸ்ரீநாத் ஒரு நடிகர், அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அவருக்கு நிஜமாகவே கச்சத்தீவு பற்றின விஷயம் தெரியலைங்கிறது தான், அதை பற்றின வரலாறு தெரியலைங்கிறது தான். அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். உடனே நம்ம அவரை போட்டு ஒன்றும் பெருசாக இது கூட தெரியாமல் வந்துட்டீங்களான்னா நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க இல்லையா. ஓட்டை போட்டுட்டீங்க. இவருக்கு கச்சத்தீவு பற்றி, இவர் மீனவர் வந்து தூத்துக்குடியில் வந்து நிற்கிறாரு, இவருக்கு வந்து மீனவர்களோட பிரச்சனை தெரியுமா, இலங்கை பிரச்சனை தெரியுமா, கச்சத்தீவு பிரச்சனை தெரியுமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மீனவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, சென்னையில் இருக்க மீனவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, ஏதாவது யோசிச்சாங்களா? எதுவுமே யோசிக்காம ஓட்டு போட்டாச்சு. இப்போ அவங்க ஜெயிச்சாச்சு, மினிஸ்டர் பதவியும் கொடுத்தாச்சு. உட்காந்து படிப்பாங்க. இனிமேல் தான் நேற்று அவருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவர் போயிட்டு கச்சத்தீவு விவரத்தை முழுமையாக அவர் தெரிஞ்சுப்பார். கண்டிப்பாக மேலெடுத்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்ன கச்சத்தீவு கூட தெரியாமலா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே கற்றுக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நான் அனுபவமின்மையால் வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிய குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்க விரும்பல. வெரி நியூ டு பாலிடிக்ஸ். வேறு துறையில் வந்திருக்காங்க, ரீல்ஸ் பண்ணவங்க வந்திருக்காங்க, சினிமாவில் நடித்தவங்க வந்திருக்கிறாங்க, ஜோசியம் பார்த்தவங்க வந்திருக்கிறாங்க, டாக்டராக இருந்தவங்க வந்திருக்காங்க, வெவ்வேறு துறைகள்லேருந்து வராங்க. நேரடி அரசியல் அனுபவம் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. பெரிய அனுபவ குறைவு இருக்கும். ஸோ அனுபவ குறைவினால் வரக்கூடிய பிரச்சனையே பெரிய இஷ்யூவாக நான் பார்க்க போகிறதில்ல. அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இஷ்யூஸ் இருக்கும். அனுபவம் குறைவு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். அது போக போக சரியாயிடும். இந்த ரெண்டுமே அனுபவ ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய பிரச்சனையும் சரியாயிடும் ஒரு 6 மாதத்தில். ஐ திங்க் அதிகபட்சம் 1 வருஷம் சரியாயிடும். ஐடியாலஜிக்கு வைல் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, ஐடியாலஜி வைஸ் அதைத்தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். அதற்கு வந்து அனுபவத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லை. ஒரு ஜோசியருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தது ஐடியாலஜி பிரச்சனை, ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவருக்கு அறநிலையத்துறை கொடுத்தது ஐடியாலஜி பிரச்சனை. அதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு தேதியில் தீவிரமாக கேள்வி கேட்கணும். ஆப்வியஸ்லி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், குழந்தைக்கு எதிரான பிரச்சனைகள் நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்க தான் செய்யும், கூட குறவு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இவ்வளோ நடவடிக்கை கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்குறோம். இப்போ காவல்துறை அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்டில் வந்து சிரித்ததெல்லாம் வந்து இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ அது எடுக்காமல் அப்படியே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்களோ. இப்போ உடனே நடவடிக்கை எடுத்து இப்போ அவங்கள வந்து துறையை விட்டு தூக்கி அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எதுக்கு சிரித்தாங்க, ஏன் சிரித்தாங்க, எப்படி பார்த்தாலும் அப்படி ஒரு சூழலில் போய் உட்காந்துட்டு அது தொடங்குறதுக்கு முன்னாடி கூட சிரித்தா கூட தப்பு தான். நம்ம எந்த விஷயத்துக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருக்கிறோம் நிச்சயமாக. அப்போ அப்படி ஒரு சூழலை நமக்கு சிரிப்பு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த இஷ்யூவை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இஷ்யூவாக பார்த்துருக்கோம், அந்த இஷ்யூ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா. நம்ம ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? அந்த இறந்த வீட்டுக்கு போய் சிரிக்காமல் சீரியஸாக இருக்கிறதுக்கு கமல் சொன்ன மாதிரி அந்த இறந்தவர் நமக்கு சொந்தக்காரர் இருக்குன்னு அவசியம்லாம் கிடையாது. அது இறந்த வீடு, அங்கே போனால் நம்ம அமைதியாக தான் இருப்போம். ஏதோ ஒரு வகையில் அந்த துக்கம் நம்மை பற்றி கொள்ளும், கரெக்டாக தொற்றிக்கொள்ளும், கரெக்டாக. ஸோ அதுதான் தவறு. ஓகே, எப்படி பார்த்தாலும் அது தவறு தான். அதற்கு இமீடியட்டாக அவங்கள அப்படி ஒரு ஆக்ஷன், ஜெயலலிதா மாதிரி அப்படி ஒரு ஆக்ஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன்.
இன்னொன்று ஜெயலலிதா மாதிரிலாம் எதுக்கு இருக்கணும் இல்லையா? இவர்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு அப்படி அம்மா ஆட்சியை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா அம்மா ஆட்சின்னு சொன்னால் எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வருது. ஐயோ நீங்கள் தேவையில்லாமல் அவரை உசி போய்த்து அம்மா ஆட்சியை செய்ய வச்சிடாதீங்கப்பா. ஏன்னா ஒரு 50-50 தான் அம்மா ஆட்சியை அவர்களை பொறுத்த வரைக்கும். நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருந்தா கூட நிறைய நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ஐயோ அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் யார் ஆட்சி வேணாம், அது விஜய் ஆட்சியாகவே இருக்கட்டும், அது தமிழகத்துக்கு நல்ல ஆட்சியாக இருக்கணுங்கிறது தான் நம்ம வேண்டுகோள். இப்போ அருண் ஐபிஎஸ்ஸை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரியாக போட்டிருக்காங்க. அதாவது திமுகவோட நெருங்கிய ஒரு வட்டாரத்தில் இருந்த ஒரு ஐபிஎஸ்னா அது அருண் அவர்களை சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான பல தடைகளை ஏற்படுத்தினவர் வந்து அருண் அவர்கள். தாவேக்கான் அவர்களே பல விதமான குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. எங்களை வந்து பிரச்சாரத்துக்கு ஒழுங்காக அனுமதி கொடுக்கறது இல்லை, போனால் வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி நிற்க வச்சிடுறாங்க. அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் அருண் மேலே இருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்தது விஜயே நேரடியாக போய் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட சொன்னார் அவரை மாற்றணுன்ட்டு. இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தது பின் நிச்சயமாக அருண் அவர்கள் மேலே பல விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாவேக்கா வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவருக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அது என்ன சார், அதில் என்ன அரசியல் இருக்கா? அதற்கு என்ன அரசியல் இருக்குன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுற உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் ஆட்சி பண்ண முடியாதுங்கிறது தான். அவ்வளோதான். அதனால் வேலையை பாருங்கிறது தான். இந்த தாவேக்கா தொண்டர்கள் வேரியஸ் இருக்காங்கள்ல, உங்களுக்கெல்லாம் வச்சுட்டு ஆட்சி பண்ண முடியாது, எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவர்களுக்கு யார் தோதான ஆட்களோ ஒரு இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் நள்ளிரவு போயிட்டு அதிமுக நள்ளிரவில் போயிட்டு கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ணார்ல, அந்த ஆஃபீஸருக்கு உயர் பதவி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அப்போ எல்லாரும் தொண்டர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாருன்னா, ஆட்சி என்பது வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது வேறு. அதில் தகுதியானவங்கள இருக்காங்களாங்கிறது முதல் கண்டிஷன். எல்லாத்துக்கு மேலே இங்கே மறைச்சி பேசாமல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற விஷயமும் இங்கே இருக்குது இல்லையா? தகுதியும் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வச்சுக்க முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் கூட தகுதியானவருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? தகுதி இல்லாத ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடாது. முதல்ல தகுதி வேணும், அதுக்கு மேலே தான் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப கொந்தளிக்காதீங்க. உங்கள் கொந்தளிப்புக்கெல்லாம் அங்கே ஆட்சி பண்ண முடியாது. தொடக்கத்தில் வேணால் கொஞ்ச நாள் ரீல்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே தாண்டி ஆட்சி நடத்துவது என்பது வேறு. நீங்கள் சோஷியல் மீடியா ஐயோ நமக்கு ஓட்டு போட்ட தொண்டர்கள் எல்லாம் அருணை மாற்ற சொல்கிறாங்களா, மாற்றிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அவங்க உதவி, அவரோட பணி சேவை தேவைப்படுது. அப்படி தான் நம்ம பார்க்க. ஏன்னா பின்னணியில் நடந்தால் நமக்கு எதுக்கு என்னன்னு தெரியாது இல்லை. பின்னல் நம்ம என்னென்னு தெரியாமல் நம்ம ஏதோ உட்காந்து பார்த்த மாதிரி அது அப்படி நடந்துருச்சு, இது இப்படி நடந்துருச்சு, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எதுக்கு நம்ம கதை விடணும்? நம்ம உட்காந்து பார்த்தோமா? இல்லை. அப்படியே நம்ம கதை விட நம்ம ஜென்ரலாக என்ன கிடைக்கணும், அவருக்கு அவங்களோட பதவி தேவைப்பட்டிருக்கு, அவருடைய பணி தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு வெவ்வேறு காரணம் இருக்கலாம். ஒன்று அவருடைய திறமையாக இருக்கலாம், தகுதியாக இருக்கலாம், இல்லை ரெக்கமெண்டேஷனாக கூட என்ன வேணால் இருந்துட்டு போதுமே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு ஆட்சி பண்ண முடியும். 100% தூய்மைவாதம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 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 லாஜிக்கே தப்பு. 100% தூய்மைவாதமே பேசக்கூடாது. 100% தூய்மைவாதம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. டாஸ்மாக வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு. இன்னைக்கு மினிஸ்டர் என்ன பேசுறாரு? 10 ரூபாய் வந்து அரசாங்கம் தான் வாங்க சொல்லுச்சு, கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, உடனே ஸ்டாப் பண்ண முடியாதுன்றாரு. நீங்க இன்னொரு லாஜிக், இப்போ நான் உட்பட பலரும் அதை பேசிட்டே இருக்கோம். நீங்க 10 ரூபாய் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, 12,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டுமே 10 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறாங்க, கணக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாள் வேலை செய்ய, நின்றுட்டே இருந்து வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய உழைப்பு, வேர்வை இல்லை? அவ்வளோ பெரிய கடின உழைப்பை போட்டு நீங்கள் கொடுக்க 12,000 ரூபாய் 13,000 ஒருத்தர் குடும்பம் நடத்த முடியுமா இன்றைய கால சூழலில்? வாய்ப்பு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க மாதம் ஒரு 50,000 60,000 சம்பாதிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பெரிய தொகையா? லட்சமாக சம்பாதிச்சிட்டாங்களா? அந்த அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குற 10 ரூபாய் வந்து கமிஷன் யாருக்கு வேணால் போயிருக்கட்டும், அது மினிஸ்டருக்கு போயிட்டு இருக்கட்டும், இல்லை போலீஸுக்கு போயிருக்கட்டும், யாருக்கு வேணால் போயிருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த எம்ப்ளாயீஸுக்கும் போச்சு. நீங்கள் மொத்தமாக வந்து அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறதே தப்பு. அப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50,000 ரூபா கொடுங்க, 60,000 ரூபா கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் அதை நிப்பாட்டுங்க இல்லையா? ஊழல் வந்து எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? 2 ஏரியாலேருந்து ஆரம்பிக்குது. ஒன்று தேவை, இன்னொன்று பேராசை. தேவையின் அடிப்படையில் வர்றதுங்க. தேவை வந்து உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கலாம், எனக்கு ஒரு தேவையாக இருக்கு. தேவை வந்து மாறுபடலாம், ஆனால் அது தேவை. எனக்கு ஒரு கார் வாங்கணும் ஒரு தேவை இருக்குன்னு நான் 2 லட்ச ரூபாய் யார்ட்டையாவது காசு வாங்கிடலாம். உங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கட்டுறதுக்காக நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் கூட வாங்கலாம். ரெண்டும் தேவைதான். ஓகேவா? அது அடிமட்ட லெவல்லேருந்து வர்றது. பேராசைங்கிறது பெரும் பணக்காரர்கள் மத்தியிலேருந்து வருவது. அவன் இந்த நாட்டை ஆளன்னு நினைக்கிறது, பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைக்கிறது, 10,000 கோடி சொத்து வச்சிருந்தா கூட போதாது, இன்னும் பெரிய பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறதுக்குல அந்த ஏரியாவில் ஒன்று நடக்குது. நம்ம அந்த ஏரியா விட்டு இந்த ஏரியா பேசுவோம். அந்த ஏரியா பேசுங்கய்யா. இங்கே தேவையில்லாமல் வந்து 500 ரூபாய், 1000 ரூபாய் கை வச்சிருக்கு, 10 ரூபாய் கை வச்சிருக்கிற இதனால தமிழ்நாட்டில் என்ன போகிறது? குடிக்க தானே போகிறான். இல்லை மருந்து கடையில் மெடிக்கல் ஷாப்பில் போய் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? இல்லை ரேஷன் கடையில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? இல்லை ஆவின் பால் பூத்தில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? பால் 2 ரூபாய் கூட தாங்கன்னு கேட்குறாங்களா?
அத்தியாவசிய பொருட்களை, மக்களோட அன்றாட தேவைகள், அத்தியாவசிய பொருட்களை கை வைக்கல, குடிகாரன் தானே வாங்குறாங்க, கொடுத்துட்டு போகிறான். நீ குடிச்சு நாசமாக போக போகிற, செத்து போக போகிற, 10 ரூபா கூட குடிச்சு செத்துருப்போம், 10 பேர் வாழட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. புரியுதா? அதனால நீங்கள் வந்து ஊழலை பேசும்போது அங்கே பேசுங்க. பாவப்பட்டவங்ககிட்ட எல்லாம் வந்து பெரிய உங்கள் ஊழல் தூய்மைவாதத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற மேட்டரே தப்பு இல்லை. இன்னைக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. அதனால நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாட்டு நீங்கள் எல்லாம் கொந்தளிச்சிங்கல்ல, இன்னைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை அதனால தான் அந்த பெரிய பிரச்சனையே வந்தது. ஆமாம், சில கடைகளில் வந்து ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக்கிட்டாங்கன்ட்டு. வேலை வந்து பல ஊழியர்களுக்கு வந்து பறிக்கப்பட்டது. ஏன்னா 700 கடை மூணால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஆட்சி நடத்த முடியாது. உங்களை குஷிப்படுத்தலாம், பிரச்சாரத்தில் உங்களுக்கான விஷயங்களை பேசலாம் இல்லையா. ஆட்சி வந்து உங்களை நம்பி நடத்த முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து படத்துக்கு வேணால் பண்ணலாம். மக்கள் எக்ஸ்ட்ரா 2 ஃபைட் விரும்புகிறாங்கன்னு அடுத்த படத்தில் 2 ஃபைட்டை வைக்கலாம். இங்கே பண்ண முடியாது. அதை இங்கே ப்ராக்டிக்கலாக தான் சில விஷயங்களை நடத்த முடியும். அதனால் ரொம்ப கொந்தளிக்காமல் அமைதியாக இருங்க. இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கும். அது அதிர்ச்சிகள் இல்லை, அது யதார்த்தம். உங்களுக்கு அதிர்ச்சியாக தெரியும், ஐயோ அருண் போஸ்டிங் கொடுத்தாங்க, உங்களுக்கு அதிர்ச்சி. ஆனால் அது யதார்த்தம். இந்த மாதிரி இன்னும் பல யதார்த்தங்கள் தொடரும். அப்போ தான் எங்கள் ஆட்சியே நடக்க முடியும். புரியுதா? அதனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய தாவைக்கா அபிமானிகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், காத்திருங்கள். நிச்சயமாக நன்றி. பல விதமான அரசியலை பற்றி நம்ம பேசணும். ரொம்ப நன்றி சார்.